ஹாய் காய்ஸ், இன்றைக்கு நல்ல ரைடர் ஒன்று செட்டாக இருந்தார். நீண்ட நாளைக்கு பிறகு நம்ம ரைடு ஒன்று செட்டாக இருந்துச்சு. நான் தான் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணினேன். ஆனால் இவர் யாருன்னு எனக்கு தெரியல. முடிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோ அவர் பார்க்குற வரைக்கும். இந்த வீடியோவை பார்த்து அவரும் சந்தோஷப்படுவார். இது நுவர்லியாவுக்கு போகிற ரோட். இந்த ரோட்டில் நிறைய கேவுகள் தான் நிற்கிது கூடயா. ஸோ ஓவர்டேக் பண்ணுறது நிச்சயமும் கஷ்டம்தான். எதிரில் வரவங்க கூட கொஞ்சம் வேகமாகத்தான் வருவாங்க. எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ரைட் பண்ணுங்க. இவரை ஓவர்டேக் பண்ணணுண்டா இந்த ரோடை பொறுத்த வரையில் சைடில் தான் ஓவர்டேக் பண்ணிருக்கு. நானும் அதைத்தான் செஞ்சேன். அவரும் என்ன விட்டுற மாதிரி இல்லை, என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். உண்மையில் யாராக இருந்தாலும் பைக் ரைட் பண்ணும்போது நம்மளை யாராவது ஓவர்டேக் பண்ணி கொண்டு போனால் அவங்கள பிடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஓய்வு இருக்காது. என்னவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம்னு தான் நினைக்கும். உங்களில் யாருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குதா? அப்படி நடந்திருந்தால் நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்களா? நான் அவரை ஓவர்டேக் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அவரும் என்ன மாதிரி நினச்சிருப்பார். நான் ஓவர்டேக் பண்ணணும்னு என்னை பின்தொடர்ந்து பின்னுக்காலே வந்து கொண்டிருக்கிறாரு. எனக்கு விட்டுறதுக்கு மனசு இருக்கல. அப்போ கொஞ்சம் நேரம் போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் வராருன்னு. அதுக்கு பிறகு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்ப்போம். ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்ப்போம்னு நினச்சேன். கொஞ்சம் சைட் ஆகினேன். சந்தோஷமாக ஓவர்டேக் பண்ணி கொண்டு போகிறாரு. இப்போ மறுபடியும் அவரை பிடிக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. விடாமல் விரட்டி போவோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக விரட்டி பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். என்னோடய ரைடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காய்ஸ்? என்னால் திரும்பவும் அவரை ஓவர்டேக் பண்ண ஏழுமா இயலாமல் போகுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காய்ஸ்?